வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா கம்பு பால் கொழுக்கட்டை. வாங்க, பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த கொழுக்கட்டை 2 கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இந்த இடியாப்ப மாவு இந்த 2 கொழுக்கட்டைக்கும் இந்த மாவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சி நல்லா எப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு பிணையருக்கு இப்போ சுடு தண்ணி காஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாவில் தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். சுடு தண்ணியை ஊற்றி நம்ம பிணையலாம். அதுக்கு முன்னால் ஒரு கிளறி கொடுத்துட்டு கரண்டியை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணி ஊற்றலாம். இதை கையில் பிணைய முடியாது, கரண்டியை வச்சேன்னு பிணையுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா அப்புறம் தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிணையுங்க. இப்போ பாருங்கள், பிணைஞ்சிருக்கேன். இன்னமும் தண்ணி தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு மாவு பிணையிறது தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வரும், விரிசல் இல்லாமல் வரும். முக்கியமாக நம்ம மாவு பிணையிறது விரிசல் இல்லாமல் வரும். இதுதான் இந்த பூர்ண கொழுக்கட்டைக்கு முக்கியமானது ஒன்று. இந்த மாவை 2ஆக நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று பூர்ண கொழுக்கட்டைக்கு, இன்னொன்று பால் கொழுக்கட்டைக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பால் கொழுக்கட்டைக்கு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சின்ன கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக ஒரு உருண்டை பண்ணிவிட்டு நடுவில் சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி எல்லா மாவும் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறையா பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நான் எல்லா மாவும் செஞ்சுட்டேன். இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டையை ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேந்துருச்சுன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இந்த கொழுக்கட்டை பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. அமுக்குனா மேலே அப்படியே அமுங்கிட்டு மேலே வரும். இதை அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு உருளி வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வெல்லம் முதல்ல நல்லா கரையிட்டுங்க. நல்லா கரண்டியை வச்சு கலக்கி கொடுங்க. இதில் தூசி இருக்காது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கொதித்து கரைஞ்சிட்ருக்கு. இதுக்கு பாகுப்பதம் தேவையில்லை நமக்கு. வெல்லம் கரைஞ்சி கொதிச்சாவே போதும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச கொழுக்கட்டையை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இந்த வெள்ளைப்பாக்கில் இப்போ கொழுக்கட்டை கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் கம்பும் ராகியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை பால் எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 6 ஏலக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காய், அதுக்கப்புறமா நாம் ஊற வச்ச கம்பும் ராகியும் சேர்த்து பால் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதை நல்லா நைஸாக ஊட்டி பால் எடுத்துக்கலாங்க. இப்போ பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பால் ஊற்றுனா ஒரு 2 செகண்டில் கெட்டி ஆயிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், உடனே கெட்டி ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நாம் இதில் வந்து எடுத்து வச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ, அப்புறமா சுக்கு பவுடர் வந்து 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜாதிக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுடுங்க. சூப்பரான சத்தான கம்பு பால் கொழுக்கட்டை ரெடிங்க. பிள்ளையார் சதுர்த்தி ஸ்பெஷல் இது. அருமையாக இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா இதை பூர்ண கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், வறுத்த எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன், இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், உடச்ச கடலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 5 ஏலக்காய், நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். நாட்டு சக்கரை வந்து அரைக்க வேண்டாம், தேங்காயும் கடைசியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஏலக்காய், வேர்க்கடலை, எள்ளு, உடச்சக்கடலை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடைசியாக இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சலை இப்போ நாட்டு சர்க்கரையை இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே பூர்ண கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறது. இது மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், வேர்க்கடலை வச்சு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாவை பாருங்கள், எப்படி அமுக்குனா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே தான் நம்ம எதை செஞ்சு வச்சு ஒரு 6 மணி நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும், விரிசல் இல்லாமல், வேகும்போது விரிசல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கையில் பிணைஞ்சிட்டு இப்போ ஒரு அளவுக்கு உருண்டை பிடிக்க மாவு எடுத்துக்கலாம். நான் கையிலேயே தாங்க இந்த பூர்ண கொழுக்கட்டையை செய்வேன். இலையோ இந்த பிளாஸ்டிக் பேப்பரோ வச்சு நான் செய்ய மாட்டேன். எனக்கு இது தான் ரொம்ப ஈஸியாக வரும். கையில் தான் ரொம்ப வேகமாக செஞ்சுருவேன். கையில் நான் செய்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கையில் கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்தாவே, நம்ம உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்தாவே போதும், ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், நல்லா அப்படி இது மாதிரி கையிலே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை இதில் வச்சு மடக்கிக்கலாம். பாருங்கள், இதான் மடக்கி எடுத்துக்கலாம். இப்படி மடக்கிட்டு நம்ம அந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.